சேனல் பீப்புள் நம்ம இளையராஜாவோட மகளான பவதாரணி இறந்துட்டதுக்கு அப்புறம் அவங்கள பற்றியான நிறைய இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியா வைரல் ஆகிட்டுருக்கு. இப்போ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பயன்படுத்தின பழைய துணிகள், அது மட்டும் இல்லாமல் பழைய அவங்களோட யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ அவங்க வீட்டை விட்டு வந்து அப்ரூவ் படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படி என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி நான் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவதாரணி அவங்க வந்து இறந்து இதோட வந்து 10 நாளுக்கு கிட்ட ஆகிடுச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களோட வேஸ்டேஜ், அவங்களோட சாமான்லாம் இருந்துச்சு இல்லையா, அவங்களோட துணிமணிகள், அது எல்லாத்தையுமே இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட துணிகள்லாம் எல்லாத்தையும் தூக்கி வந்து எப்பயுமே வந்து கொளுத்திடுவாங்க, அப்படி இல்லைனா வந்து எங்கேயாவது தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. இந்த வாட்டி பவதாரணிக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, பவதாரணிக்கு குழந்தை இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் பவதாரணிக்காக வந்து அந்த துணிகள் எல்லாத்தையுமே எடுத்து குழந்தைகளுக்கு, அதாவது வந்து துணிமணி இல்லாத குழந்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, குழந்தைகள் இல்லம், அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்லாம் வாங்க முடியாத குழந்தைகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம இந்த துணிகளை வந்து அவங்களுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவதாரணி நிறைய வந்து புது புது ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகணும் அப்படின்னா அவங்க வந்து ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது வந்து கச்சேரிக்கு போகணும்னா ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. அந்த சில ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒன்றும் வியரே பண்ணலை, அது அப்படியே வாங்கினது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அப்படின்றதுனால அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸை எடுத்து இந்த மாதிரி புது ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் யாருக்கா கிஃப்ட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சில பல ட்ரெஸ்ஸஸ்லாம் மட்டும் எடுத்து அவங்களோட நினப்பாக அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு, பயங்கர வைரலாகவும் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சில கிளாத்தஸ்லாம் மட்டும் எடுத்து தூக்கி அப்ரூவ் படுத்துறதாகவும், ஒரு சில கிளாத்தஸ்லாம் அதான் நல்லா இருக்க துணிகள்லாம் மட்டும் இந்த மாதிரி வந்து முடியாத குழந்தைகளுக்கு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முடியாத ஆட்களுக்கெல்லாம் மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து தானமாக கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணோட கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.